மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல போற விஷயம், இது மாமரங்க. இந்த மாமரத்துல இந்த கூன் வண்டு, இந்த உள்ள தொலைய பூந்து நாசம் பண்ற வண்டு, இது நாட்டு மரம், நார் மாங்காய் நாட்டு மரம், பழத்துக்கு ரொம்ப அருமையா இருக்கும். இதுல நான் சமீபத்துல ஒரு முகநூல்ல பார்த்தேன். அதாவது நண்பர் அவர் என்ன பண்ணாருன்னா, இதெல்லாம் பேத்து உள்ள ஃபுல்லா மருந்து வச்சு, அது என்ன மருந்துன்னு எனக்கு தெரியலைங்க. அது மருந்து வாங்குறவனா இருந்தால் அது எனக்கு பழக்கம் இருக்கும், அது தெரியலைங்க எனக்கு. அந்த மருந்தை வச்சு அதெல்லாம் குணப்படுத்திட்டாரு. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, மருந்தை வச்சு குணப்படுத்திட்டாருங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, அப்படியே விட்டீங்கன்னா, இப்ப எங்க காட்டுங்களேன், இங்க பாருங்க, இதே குணமாயிடுச்சு பாருங்க. அழகா அதுவே மரத்தை தள்ளி, இங்க பாருங்க, அதுவே சதை பிடிச்சி மரத்தை தள்ளி, இங்க பாருங்க, இத மாதிரிலாம் ஓட்டை போட்டு மரத்தை போட்டு சீச்சு பொழந்து அது தேவையில்லைங்க. அந்த நண்பர்கிட்ட நானும் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் செய்து செய்யாது அவங்க இஷ்டம். அதனால இதை அப்படியே விட்டுட்டீங்கன்னா, மரத்துக்கு என்னால சுத்தம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு மரம் சொல்லும். எல்லாரும் உடம்பும் சொல்லும். இப்ப என் உடம்பு இருக்கு, கையில யாராவது ட்ரில் பண்ணிட்டாங்கன்னா, ஐயோ காயமாயிடுச்சு டாக்டர்கிட்ட போகணுமே நினைச்சா போகணும் தான். ஆனா நான் அந்த இது இருக்கு இல்லைங்களா, வெப்பால இல்லைன்னா கொய்யா இலை, இதை பிழிஞ்சு உள்ள விட்டேன்னா, இல்லைன்னா குப்பைமேனி இலை பிழிஞ்சு உள்ள விட்டேன்னா, அந்த ரத்தத்தை போய் அரெஸ்ட் பண்ணிடும். கொஞ்ச நாள் பத்திரமா பார்த்துக்கிட்டோம்னா எலும்பு மறைச்சிக்கிட்டு தன்னை தானே சுத்தப்படுத்திக்கும். அதே மாதிரிதான் இந்த இதுவும். இங்க பாருங்க, அழகா சுத்தம் பண்ணி இந்த இடத்தெல்லாம் பாருங்க. கிட்டவானே இதெல்லாம் அதுவாவே சுத்தம் பண்ணுதுங்க இதெல்லாம். அதனால தயவுசெய்து யாரும் மரத்தை ஓட்ட போட வேணாம். நம்ம விட்டுட்டோம்னா மரம் மரத்தை பார்த்துக்கோம், நம்ம நம்மளை பார்த்துக்கோம். சரிங்களா? நன்றி நன்றி நன்றி.